ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்பனா ரமேஷ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தண்டுக்கீரை ரெசிபி. தண்டுக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை போட்டும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வந்து நம்ம வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீல் கடாயை வந்து எடுக்கவே கூடாது. ஏன்னா ஸ்டீல் கடாயில் வந்து வறுத்தோம் அப்படின்னா பருப்புலாம் வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். பட் சரியாக வறுபடாது. இதே அலுமினியம் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் தீயாமல் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து வேர்க்கடலையை வறுத்து கூடவே வந்து காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு முரத்தில் வந்து ஆற வச்சிட்டேன். இது வந்து 2 கட்டு வந்து கீரை வாங்கினேன். அதான் தண்டுக்கீரை 2 கட்டு வாங்கி நல்லா வந்து அலசி, மண் இருக்குங்க, க்ளீனாக வந்து அலசிக்கணும். நான் 1க்கு 3 முறை அலசி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி வந்து தோல் நீக்கிடணும். ஃபுல்லாக தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் மாற்றிக்கணும். மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாவையும் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 திருப்புனிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ரெடி ஆகிடும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கணும். அப்படியே தோலோடவே சேர்த்துக்கணும். தோலோடவே சேர்த்துட்டு ஒரே ஒரு ரிவர்ஸ் மோடில் வந்து திருப்புனிங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும். இந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்த உடனே நம்மளுக்கு தேவையான காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் கடலப்பருப்பு சேர்த்துக்கணும்னு நினச்சா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னு நினச்சாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். இதுதான் வந்து இது கூட வந்து சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்டுக்கீரை, இதை பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீரை வந்து குக்காக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல கீரை வந்து வெந்து வந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணணும். வந்து பாருங்கள், கீரையை நல்லா ஆவிலேயே கொஞ்சம் குக் ஆகிருக்குங்களா. அதுக்கப்புறமா இப்படி பெரட்டணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் பெரட்டுனிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நான் உப்புலாம் எதுவும் சேர்க்கவே இல்லை. உப்பு சேர்த்தோன்னா எப்போவுமே நம்மளுக்கு வந்து கீரையில் உப்பு சேர்க்கும்போது தான் கொஞ்சம் வந்து தண்ணி விடும். உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வதக்கினாலும் கீரை வந்து தண்ணியாகவே இருக்காது. ஒன்ஸ் நம்ம உப்பு சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து தண்ணியாக விடும் கீரையில் இருக்கிற தண்ணிலாம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கீரையை வந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது, கீரை நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டி வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை, இதை வந்து இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா அந்த ஜூஸியாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஜூஸியாக இருக்குங்க. ரொம்ப திக்னஸாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு கூட்டு மாதிரி ரெடி ஆகும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, எம்மியான கீரை வந்து ரெடி. நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கீரை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.
ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் இல்லைங்களா. போக போக தான் வீடியோஸில் வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா வரும். நம்ம எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். பட் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாக தான் வரும். போக போக தான் நம்ம வந்து திருத்திப்போம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.